ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஹலோ அனைவருக்கும் வணக்கம். மலர் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நான் கனவா கிரேவி வைக்கிறேன் பாருங்கள். இந்த கனவாவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து அதை நல்லா 3 தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்த கனவாயில் குட்ஸு, இது பேர் இங்கிலீஷில் குட்ஸ் கனவா, நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இதில் ஒரு 2 தக்காளி, அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் கல் உப்பு போட்டு, கொஞ்சம் தண்ணி விட்டு, இதிலே கனவால் தண்ணி வரும் போட்டு குக்கரில் வச்சு ஒரு 6 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பார்த்துக்கிறங்க, நல்லா வெந்துட்டு இருந்தா. உங்களுக்கு எப்படி நீங்கள் பார்க்குறவங்க எப்படி கனவா வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. நான் வைக்கிற ஸ்டைல் ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு, சரிங்களா. இதான் நல்லா வேகுது பார்த்தீங்களா. இப்போ இதில் நான் மஞ்சத்தூள் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சா. இப்போ மிளகுத்தூள். நான் காரம் கொஞ்சம் தான் எடுப்பேன், அதனால் நான் கொஞ்சமாக தான் போடுறேன் பாருங்கள். மிளகுத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் வத்தத்தூளும் நான் கொஞ்சம் தான் எடுப்பேன், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வத்தத்தூள் தாங்க. பாருங்கள், மிளகு போட்டிருக்கனால 1/4 ஸ்பூன் வத்தத்தூள் தான். ஏன்னா அதிகமாக நான் காரம் எடுக்க மாட்டேன். நீங்கள் காரம் எடுக்கிறவங்க எடுத்துக்கிறங்க, 1/2 ஸ்பூன்னால் போட்டுக்கிறங்க. நான் கொஞ்சமாக தான் காரம் எடுப்பேன், சரிங்களா. இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி பூரா நல்லா வத்திரும். இதெல்லாம் குக்கரில் போட்டு வச்சோம்னா ஸ்பீடாக வெந்துடும். நம்ம சும்மா தாச்சில் ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சோம்னா நேரம் ஆகும். குக்கர்னால் சடார்னு வெந்துடும் பார்த்தீங்களா. இந்த மசாலையெல்லாம் போட்டாச்சு சூப்பராக. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா இதில் டேஸ்ட்டுக்கு போடுவேன் கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் கறி மசாலா லைட்டாக. கொஞ்சம் பார்த்தீங்களா. மிளகுத்தூள், ஜீரகத்தூள், வத்தத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 2 பீஸ் கறி மசாலா தூள் போட்டாச்சு. நல்லா வேகுது பாருங்க. இப்போ கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க. ஒரு கரண்டி. அது இந்த எண்ணெயும் இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா வேகும் பாருங்கள். எண்ணெய் ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு, நல்லா சுண்டி வருது பாருங்கள் சூப்பராக, சரிங்களா. நான் குக்கர்லேயே அதை அப்படியே எடுத்துட்டேன் பாருங்கள் சுண்டி. இந்த எண்ணெய் தண்ணி நல்லா வத்திட்டு கிரேவியாகவும் எடுக்கலாம், இல்லைன்னா இன்னும் நல்லா சுண்டி வத்த தண்ணியை நல்லா ட்ரை ஆக்கி எடுக்கலாம். கனவா கிரேவி ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. கனவா கிரேவி ரெடி.
சரிங்களா? அது வெந்து அந்த எண்ணெய் தனியாக வருது பாருங்கள், சூப்பராக. சூப்பராக வச்சாச்சு. கனவா கிரேவி ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். ஈஸியாக வச்சிடலாம். அதுக்கு நிறைய வேலையெல்லாம் எடுக்காது. ரொம்ப சிம்பிளான வேலை தான். எல்லாம் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.